ஹாகேஸ் நம்ம இந்த வீடியோல லெஜெண்ட் ஆஃப் டோட்டோ எபிசோட் 38ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஊர்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க. அவங்களும் ரொம்பவே ஹாப்பியா அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவும் ரேரான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் என்னால பெஸ்ட் குக்கிங்கை தர முடியும் நான் நினைச்சேன். ஆனா சில சாதாரண பொருட்களை வச்சு கூட மக்களுக்கு இவ்வளவு ருசியான உணவை தர முடியுங்குது எனக்கு இப்பதான் புரியுது. ருசி இவங்க செய்யக்கூடிய டிஷ்ல மட்டும் இல்ல, சாப்பிட்றவங்க அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த எமோஷன்லயும் தாங்கிற மாதிரி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இப்ப தனியா நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம சியோலினை பத்தி நம்ம ஆர்ச்சர் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கும், அதை பத்தி தான் அவங்க அப்படியே போய் யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து அவ காணாம போனதுக்கு அப்புறம் அவளுக்கு என்னாச்சுன்னு நம்ம கிட்ட எந்த தகவலுமே இல்ல. ஆனா இப்ப திடீர்னு அண்ணனை தேடுறேன்னு சொல்லிட்டு உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கா. அவளை முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்டாரண்ட்டை விட்டு சீக்கிரமா வெளியே அனுப்புங்க, அப்பதான் அவ யாருங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி அவரு சொல்லியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஜியலின்னு இப்ப அப்படியே ஜியலின்னு கிச்சன்ல இருந்து ஏதோ ஒரு பொருளை ஆட்டையை போட்டுட்டு அவங்க அப்படியே கிளம்ப போறாங்க. முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லி அவங்க அப்படியே பயந்துட்டு இருக்க. உண்மையை சொல்லு, நீங்க வந்தது உன் அண்ணனை தேடுறதுக்காக மட்டும் இல்லைல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என் அண்ணனை தேடி தான் இங்க வந்தேன், ஆனா செங்குங் தான் இங்க இல்லைன்னு. அப்பனா நீ வேற எங்கேயாவது போய் அவனை தேடணும்ல, நீங்க எனக்கு இருந்து கிளம்ப சொல்றீங்களான்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் இங்க இருந்து டைத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா செங்குங்க கண்டுபிடின்னு சொல்றாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரு தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு தான் ஆள் வராரு. பைசி உள்ள உட்காந்து மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்கான். நம்மளும் ஃபிளையிங் ஷெப்பர்ட் பீஸ்ட் இப்பதான் நான் மீட் பண்ணிட்டு வரேன், வீட்டுக்கு போக போறது நினைச்சு அவங்க எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஆனா அவங்களை எப்படி அனுப்ப போறீங்கன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. கேள்வி கேட்காத, நான் சொல்றது மட்டும் பண்ணுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல. அப்புறம் டைன்ஸ்யாங் ரெஸ்டாரண்ட்ல சியோலின்னு ஒரு பொண்ணை நம்ம ஆளுங்க பார்த்துருக்காங்க. அந்த பேரை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு அப்படியே சாக்காயிடுது. இதுக்கு வாய்ப்பே இல்ல. சியோலின் அன்னைக்கு என் கண்ணு முன்னாடி நெருப்புல மாட்டிட்டு இறந்து போறத நான் பார்த்தேன். ஆள் குடுகுடுன்னு நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஓடுறாரு. அங்க நம்ம சியோலினும் மொட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்க்க, அவங்க நம்ம ஹீரோவை பார்க்க, நம்மளும் அவங்க கையில இருந்து பெர்த் மார்க் அப்படியே நோட் பண்றாரு. அப்போ உண்மையிலேயே தங்கச்சி தான் போல. ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சி பாசத்தை பொலிய ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பார்த்த சந்தோஷத்துல அவங்க ஒரு பக்கம் கண் கலங்கி நின்றுட்டு இருக்க. அவங்க மூட்டை முடிச்செல்லாம் பார்த்துட்டு நம்மளும் என் சிஸ்டர் உங்களை ரொம்பவே தொல்லை பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அவங்கள பார்த்த இடத்துக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள கூட்டிட்டு அப்படியே கிளம்ப போறாரு. நம்ம ஹீரோயின் தடுக்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சியோலின், நீங்க மிஸ்ஸுவ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க இங்க திரும்ப வரமாட்டீங்களோன்னு சொல்லிதான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க என்ன போக சொன்னாங்க. நம்ம சர்வன்ஸ் இப்ப அப்படியே அங்க வர செங்குங் திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களும் செம ஹாப்பியா வந்து அப்படியே நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிறாங்க. செங்குங், உங்களை நாங்க எவ்வளவு மிஸ் பண்ணோம் தெரியுமா, நீங்க எனக்கு சீக்கிரமா ஒரு புது ட்ரெஸ் வரைஞ்சு தரணும். நம்ம என்டாங்கோ என் ஹியரிங்ஸ் ரொம்பவே பழசாயிடுச்சு, எனக்கும் நீங்க வேற வரைஞ்சு தரணுங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் நீயும் உன் சிஸ்டரும் இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க, கொஞ்ச நாள் இங்கேயே ஸ்டே பண்ணலாம்ல. நம்ம ஹீரோவும் சியலின் கிட்ட கேட்கிறாரு, நீங்க எங்க இருந்தாலும் நானும் அங்கேயே இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப வாங்க வாங்க போலான்னு சொல்லி நம்ம சர்வன்ஸும் அவரை பிடிச்சா அப்படியே உள்ள இழுத்துட்டு போக நம்ம ஹீரோ ஒரு வழியா ரெஸ்டாரண்ட்டுக்கே திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நைட்டும் ஆகுது. ரெண்டு பேருக்குமே தூக்கமே இல்லை. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் நம்மால அவங்கள மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னது, இனிமே நம்ம எப்போதுமே சந்திக்க கூடாது, அவங்களும் எல்லா தப்புமே என்னோட தான் சொல்லி அவர்கிட்ட திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் நம்ம கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருக்கலாமான்னு சொல்லி அவர்கிட்ட ப்ராமிஸ் கேட்டதை பத்தி தான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு சமையான சம்பவத்தை நமக்கு காட்டுறாங்க. நம்ம சியோலின் நம்ம ஹீரோயின் வீட்ல இருந்து ஆட்டையை போட்ட பொருட்களை இப்ப அப்படியே பைசி கிட்ட கொண்டு போய் தராங்க. அன்னைக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து இந்த திருட்டு போய் ரெண்டு பேரையுமே காப்பாத்திருப்பான் போல. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலே இவ்வளவு காலமா வளர்த்திருப்பான். இப்ப அப்படியே நம்ம இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஆர்ச்சர் ஏதோ ஒரு முக்கியமான வேலையை வெளியே போறாரு போல. நம்ம ரோஸ் ஃபென்ச்சை தூக்கிட்டு வந்து நம்ம ஜூனியர் கையில கொடுத்துடுறாரு. சிட்டிக்குள்ள இப்ப நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நம்ம டிபார்ட்மெண்ட்லயும் அவ்வளவு பாதுகாப்பு இல்ல, யானை நீ மிஸ்ஸு கிட்ட ஒப்படைச்சிரு, அவரும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அதை அப்படியே கையில வாங்கிக்கிறாரு. நம்ம ஆர்ச்சர் அவங்களை எப்பெல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் அப்படியே போட ஆரம்பிக்க நம்ம ஜூனியரும் சீனியர் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க டெய்லி அவங்களை எப்பெல்லாம் பாத்துக்கிறீங்கன்னு நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு. அவரும் சிரிப்பு போட்டுட்டு நான் சீக்கிரமாவே திரும்ப வந்துருவேன், அது வரைக்கும் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க பக்கத்துல தான் அந்த கேஜும் இருக்கு. நம்ம சுயின் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லயே ரொம்ப பாதுகாப்பா தானே இருப்பாங்க, அப்புறத்துக்காக அவர் இங்க வந்து அவங்களை கொடுத்துட்டு போகணும். அங்கிருந்து நிறைய பீஸ்ட் காணாம போயிருக்குன்னு அவர் நம்ம கிட்ட சொன்னார்ல. ரோஸ் ஃபென்ச் அங்க இருக்குது, அவ்வளவு பாதுகாப்பு இல்ல. நம்ம சுயினும் சரி இவங்களை நான் கீழே கூட்டு போய் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காணாம போன தங்கச்சி இப்ப திரும்ப கிடைச்சிருக்காங்க.
ஆள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. நம்ம சுயின் அவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, ஜெங்குங் உங்க சிஸ்டர் திரும்ப வந்ததுல இருந்து ரெஸ்டாரண்ட்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சனான் டீபாட் இப்ப வேலை செய்யுது இல்ல, டிராகன் போன் ஸ்பூன் காணாம போயிடுச்சு. மிஸ் சூ கிட்ட கூட நான் இதை பத்தி சொன்னேன். ஆனா அவங்க பெருசா கண்டுகிட்ட மாதிரி தெரியல. லைட்டா டவுட் வந்தாலும் தங்கச்சி ஆச்சுன்னு சொல்லி ஆள் அவங்கள நம்புறாரு. நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே அங்க வராங்க. நீ ஒண்ணுமும் கொஞ்சம் கூட மாறல, நீ செயலின் தான் சொல்லி ஆள் அவங்கள பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் நீ உண்மையிலேயே அவ்வளவு நம்புறியான்னு சொல்லி அவங்கள அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் விடியுது. நம்ம இன்றான் கதறிட்டே வெளியே ஓடி வராங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நம்ம யான் காணாம போயிடுறாங்க. கூண்டு மட்டும்தான் இப்ப அங்க இருக்கு. நம்ம ஹீரோ அவங்க ரீபர்த் ஆனதுக்கு அப்புறம் இதுல இருந்து தப்பிக்கிற அளவுக்கு பவர்ஸ் அவங்க கிட்ட ஒண்ணுமே வரல. அப்பனா கேஜ் நம்ம சரியா லாக் பண்ணாம இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா யாராவது இந்த கேஜ் ஓபன் பண்ணிருக்கணும். நம்ம செய்யும்னு நேற்று நான் பார்க்கும்போது இந்த கேஜ் நல்லாவே லாக் ஆகிதான் இருந்துச்சு. யாரோ வேணுன்னே தான் இதை ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க அப்படியே நம்ம சியோலின பார்க்க நம்ம ஹீரோவும் அவன் என் தங்கச்சி பார்த்து பேசு ஜெங்குங், நான் ஒன்னும் காரணம் இல்லாம அவங்கள சந்தேகப்படல. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு முட்டை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துங்க ஜெங்குங், நான் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நம்மளும் போய் அவங்கள அப்படியே மீட் பண்றாரு. நீ சுயின் கிட்ட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நம்ம ஹீரோவும் ஆனா எனக்கு நீங்க இருக்கிற ஒரே ஃபேமிலி ஜியோலின் மட்டும்தான். என்னால அவளை விட்டு கொடுக்க முடியாது. நான் தான் அவளை ப்ரொடக்ட் பண்ணணும். எனக்கு புரியுது. ஆனா இப்ப யானை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். ஆர்ச்சர் திரும்ப வந்து கேட்கும் போது அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால நம்ம அதை பத்தி இப்ப யோசிப்போங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்மளும் திரும்ப வந்துடுறாரு. அவரு சிஸ்டர் அவர் அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்க. அங்க வந்து நம்ம ஹீரோயின் ரோஸ் ஃபன்ச்சை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க எல்லாரும் என்னதுன்னு சொல்லி கேக்குறாங்க. உண்மையை சொல்ல வைக்கக்கூடிய சூப்பு சியோலின், நீ அதை ட்ரை பண்ண தயாரா இருக்கேன்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம ஹீரோ திரும்ப அவங்களை ப்ரொடக்ட் பண்றாரு. விசு, நீங்க ஒண்ணும் அவளை சந்தேகப்படுறீங்களா? இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறது நம்ம 5 பேர் மட்டும்தான். நான் எல்லாரையுமே சந்தேகப்படுறேன். அதுவும் இல்லாம அந்த சூப்பை அவளை காயப்படுத்த போறது இல்ல. உன் சிஸ்டர் மேல எந்த தப்பு இல்லைங்கிறப்ப அவ எதுக்காக அதை ட்ரை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. ஆனா நம்மால அப்பயும் விட மாட்டாரு. சியோலின், நீ யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு நான் இருக்கேன். நம்ம சுயனும் சந்தேகம் வந்துட்டா அதை நம்ம கிளியர் பண்ணி தானே ஆகணும். தப்பு பண்ணலங்கிறப்ப உங்க சிஸ்டர் எதுக்கு கண்டிப்பா ஒத்துப்பாங்க. நம்ம சியோலின்னு வர வழி இல்லாம நான் அதை ட்ரை பண்றேன்னு சொல்லிடுறாங்க. சூப் ரெடியா காத்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே ஒரு பவுல்ல ஊத்தி அவங்க கையில தராங்க. அவங்களும் அதை அப்படியே ட்ரை பண்ண அவங்களுக்குள்ள ஏதோ ஆக ஆரம்பிக்குது. கையில ஒரு நீடில் வர வச்சிருக்காங்க. அதுல அவங்களே அவங்க கையை குத்திக்க. விசு, நீங்க என்ன பண்ணீங்க? நம்ம ஹீரோயினும் என்னாச்சுன்னு சொல்லி அந்த சூப்பை அப்படியே செக் பண்றாங்க. ஆனா அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்ப உனக்கு என்ன ஞாபகம் வருது? யான் காணாம போனதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்னால மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி போறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதறிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவங்களே அங்க இருந்து கட்டையில அவங்க மண்டையை முட்டிக்கிறாங்க. மயக்கம் வந்து அவங்க அப்படியே கீழே விழ போக அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நம்ம சுயின் முடிவே பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவனுக்கு இன்னரோ உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். சூப்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அவங்க கையை காயப்படுத்திட்டு இருந்ததை நம்ம ஹீரோவும் பார்த்திருப்பாரு. அதனாலதான் அந்த மெடிசன் வேலை செய்யல. உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ தன்னை தானே காயப்படுத்திக்கிட்டா. அவங்க நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோவும் அது எல்லாத்தையும் கவனிச்சிருப்பாரு போல. ஆளும் அமைதியா இப்ப அப்படியே அங்க வராரு. அவங்களும் சுயினை கிளம்ப சொல்லிடுறாங்க. அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. மெசு அவ கண் முழிச்சதுக்கு அப்புறம் நாங்க இங்கிருந்து கிளம்பிடுறோம். நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பவும் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃபேமிலி அவ மட்டும்தான். எந்த நிலைமையிலையும் என்னால அவளை விட்டு கொடுக்க முடியாது. ஆனா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா யானை கண்டுபிடிக்க நான் என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன். அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஆள ஒரு சிஸ்டரோட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு அவங்களை அப்படியே கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களும் அப்படியே கண் முழிக்க நம்ம ஹீரோ, நான் மிஸ்ஸு கிட்ட பேசிட்டேன், இனிமே உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்புறம் விடிஞ்ச உடனே நம்மளோட சொந்த ஊருக்கு கிளம்புறோம். அவங்க இந்த டெஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஹீரோவும் நட்சத்திரங்களை என்றன்னு சொல்லி 1 2 3 சொல்லி அவங்களை அப்படியே தூங்க வச்சுட்டு உண்மையை சொல்லக்கூடாதுன்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நடிச்சிட்டு இருந்தப்ப அவங்களையும் மீறி சில விஷயங்களை அவர்கிட்ட சொன்னதை ஆள் அப்படியே நினைச்சு பாக்குறாரு. செங்குங், ஊரே சேர்ந்து என்னை அடிச்சு விரட்டினப்ப நீ என்னை ப்ரொடக்ட் பண்ணது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த உலகத்திலேயே நீதான் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அதை யோசிச்சுட்டே அப்படியே கிளம்ப அவங்களும் இப்ப அப்படியே கண்முழிக்கிறாங்க. நம்ம செங்குங்கையும் அவங்களையும் பைசி தான் காப்பாத்தினாங்கிற விஷயம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் உன் அண்ணன் ஒரு ஹியூமன், நம்ம கஷ்டத்தை அவனால புரிஞ்சுக்க முடியாது. அதுவும் இல்லாம அந்த டோட்டை வேற அவனை நல்லாவே மயக்கி வச்சிருக்கா. நம்ம என்னத்துக்காக நம்ம தான் போராடணும், அதை நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறான். இப்ப அப்படியே அடுத்த நாளே ஆகுது. நம்ம ஹீரோவும் ஜெயலினும் சொன்ன மாதிரியே சிட்டியை விட்டு இப்ப அப்படியே கிளம்பிடுறாங்க. ஆனா பாதிலேயே நம்ம ஜெயலின், எனக்கு திடீர்னு சுஃபங் ரெஸ்டாரண்டோட கேக்கு சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, வாங்கி தர முடியுமான்னு கேக்குறாங்க. தங்கச்சி கேட்டு முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நம்மளும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அங்க வராங்க.
நம்ம சியலினோட லெட்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அவங்கள ஊருக்கு வெளியே வர சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் என்னன்னு கேட்க, இல்ல ஊரை விட்டு கிளம்புறோம்ல அதை அவங்க கிட்ட சொல்லிட்டு போலான்னு அதை ரெஸ்டாரண்ட்லயே சொல்லிருக்கலாமே. சரி வேற எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு அவங்க சொல்றாங்க. சியோலின் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிட்ட வரேன். உங்களை இங்க வர சொன்னது உங்களை போட்டு தள்ளதுக்காக தான் சொல்லிட்டு கத்தி எடுத்து அப்படியே அவங்க நெஞ்சிலே சொருக வராங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி பொடித்தனமான ட்ரிக்ஸ்லாம் வேலைக்கே ஆகாது. அவங்க அசால்ட்டா தப்பிச்சுட்டு அவங்களோட கத்தியை அப்படியே வெளியே எடுத்துடுறாங்க. இந்த உலகத்துல என்ன கொல்லணும்னு நினைக்கிற ஒரே ஆள்னா அது பைசி மட்டும்தான். அப்பனா உன்னை காப்பாத்தினது அவன் தானா? உண்மை தெரிஞ்ச உடனே அவங்க இன்னமும் வேகமா அவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் பைசி ரொம்ப மோசமானவன், அவன் அவங்க எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஜியோலின் கேக்குற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயினும் அவங்கள அப்படியே பறக்க விட நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த ஜியோலின் கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹீரோயின் கையில இருந்த கத்தியை பிடிச்சி அவங்களே அவங்க வயித்துல சொருகிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஆள் பதறி போயிட்டு ஓடி வந்து அவர் சிஸ்டருக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறாரு. விசு ஏதோ கோவத்துல பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செங்குயின் எனக்காக கடைசியா ஒரு தடவை ஸ்டார்ஸை என்ன முடியுமா? எனக்கு தூக்கம் வருதுங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்மளும் அப்படியே கண் கலங்கிட்டு என்ன ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் கொஞ்ச நேரத்திலே அப்படியே இறந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணுன்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ உன்னை நம்பி நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு பீஸ்ட் என்னைக்குமே பீஸ்டா தான் இருக்குங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. நம்ம ஹீரோ அவங்கள ரொம்பவே காயப்படுத்திடுறாரு. அவங்க கண்ணுல இருந்து தண்ணி தர தரையா அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஆள் சம கோவத்தோட அவரோட சிஸ்டர் தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே அவரோட வீட்டுக்கு தான் வர மாதிரி காட்டுறாங்க. பைசியை கூப்பிட்டு அவரு கத்துன்னு கத்துறாரு. ஆனா அவனை எங்கேயுமே காணும். டோட்டே என் சிஸ்டர் கொண்டுட்டா. இப்பதான் அவ உண்மையிலே யாருங்கிறது எனக்கு புரியுது. அவளை நான் பழி வாங்கி ஆகணும். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. நீங்க எனக்கு உதவி பண்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஆள் அங்கேயே மண்டிட்டு அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே காத்திருக்காரு. ஒரு வழியா பைசியே இப்ப அப்படியே ஒரு முன்னாடி வரான். இப்பயாவது அவ யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா? நல்லாவே புரிஞ்சிருச்சு. அன்னைக்கு நீங்க என்ன மட்டும் காப்பாத்தல, என் சிஸ்டரையும் காப்பாத்திருக்கீங்க. ஆனா அந்த டோட்டை மனசாட்சி இல்லாம அவளை கொண்டுட்டா. நான் அவளை சும்மா விட போறது இல்லைன்னு ஆள் சொல்ல அப்படியே கட் பண்ணா இப்ப ரெஸ்டாரண்ட தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கையில கத்தியோட இதுக்கு மேலே நம்ம ஹீரோ அவங்கள நம்ப வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அப்படியே சோகமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் நினைச்சு அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு டோர் தானாவே க்ளோஸ் ஆகுது. என்னடான்னு பார்த்தா பைசி இப்ப ஒரு முன்னாடி நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்து டென்ஷன் ஆகுற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இன்னும் 2 வீடியோ தான் இந்த சீரீஸ் முடிய போகுது. கொஞ்சம் அங்கங்க லேக் இருந்தாலும் இந்த எபிசோட் கண்டிப்பா ஃபயரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.